அதாவது பார்த்தீங்கன்னா, கடந்த கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவா வந்து பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, புகழேந்த் வந்து உடல்நலக்குறைவாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த விக்கிரவாண்டி பகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் இன்று வந்து நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் துவங்கி 24ஆம் தேதி வந்து வேட்புமனு நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 23 வேட்பாளர்கள் வந்து களத்தில் உள்ளனர். அதில் பார்த்தீங்கன்னா, திமுக சார்பில் பார்த்தீங்கன்னா அன்னியூர் சிவாவும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா அன்புமணியும் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா அபிநயா ஆகியோர் வந்து மும்முனை போட்டியாக வந்து போட்டியிடுகின்றனர். இதனையடுத்து இன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் வந்து காலைல வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவு பெற இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 276 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2,37,031 பேர் வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க உள்ளனர் இந்த பகுதியில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டல ஐஜியான நரேந்திர நாயர் மேற்பார்வையில் டிஐஜியான சிஷா மிட்டல் தலைமையில் 3 எஸ்பிக்கள் கொண்ட 90 சிறப்பு காவல்படை போலீசார் உட்பட 220 துணை ராணுவத்தினர் உட்பட 3000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். தற்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வந்து தற்பொழுது அவரது மனைவி வனிதா அவர்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக அன்னியூர் மேல்நிலைப் பள்ளியில் வந்து அந்த வாக்குச்சாவடி மையத்தில் தன் வாக்கு செலுத்தி அவங்க ஜனநாயக கடமை ஆற்றுறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பனையபுரம் பகுதியில் வந்து அவங்க வந்து பாமக வேட்பாளர் அன்புமணி வந்து தற்போது 8 மணி அளவில் வாக்கு செலுத்துறதா இருக்கிறாங்க. ஹலோ, நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோபிநாத், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் தான் இணைந்திருக்கிறீர்கள். அதேபோல் இந்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய அபிநயா எப்போது தன்னுடைய வாக்கினை செலுத்த இருக்கிறார்? அதேபோல் அங்கு இந்த தேர்தலுக்கான பணிகள் எல்லாம், பாதுகாப்பு பணிகள் எல்லாம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? அது தொடர்பான விவரங்கள். அதாவது அபிநயா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதியில் தான் அவங்க வந்து இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதியில் வந்து விழுப்புரம் தொகுதியில் உள்ளது அவர்கள் ஓட்டு. இருந்தாலும் அவருக்கு வந்து அவங்க சொந்த கிராமத்தில் ஓட்டு இருக்குதா என்றது பார்த்த பிறகு தான் வாக்கு செலுத்த முடியும் என்ற எதிர்பார்ப்பு படுகிறது.